ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். பாஜகவில் தமிழிசை அக்கா இணைந்திருக்கிறார். 4 வருடத்திற்கு முன்பு அவர் ஆளுநராக பதவியேற்று போனார் பாஜகவை விட்டு. இன்று மீண்டும் தமிழிசை அக்கா வந்துட்டு பாஜகவில் இணைந்திருப்பது ஒரு சந்தோஷமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அவர் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்றால் நிச்சயம் பாராளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறார். இன்னும் எந்த தொகுதி என்று முடிவாகவில்லை. விரைவில் வெளியே வரும் தொகுதிகள். தமிழிசை அக்கா பாஜகவின் தலைவராக இருக்கும்போது தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற மந்திர சொல்லை போட்டவர். அந்த மந்திர சொல் இன்று பாஜக தலைவர் அண்ணாமலையின் மூலமாக தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் தாமரை மலர்ந்து நிற்கிறது. எங்க பார்த்தாலும் தாமரை கொடி பறக்கிறது. பாஜகவின் ஓட்டு வங்கி உயர்ந்து இருக்கிறது. பாஜக தலைவர் அண்ணாமலையின் தலைமையில் இன்று கிராமம் பட்டி தொட்டி எல்லாம் பாஜகவின் கிளைகள் கொடிக்கம்பங்கள் நடப்பட்டு இருக்கிறது. அதற்கு விதை போட்டவர் தமிழிசை அக்கா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று அவர் பாஜகவில் இணைந்திருக்கிறார். தமிழகத்தில் பாஜக 10 எம்பி தொகுதிகளோ 20 எம்பி தொகுதிகளோ பிடிப்பது தெரியாது. ஆனால் நிச்சயம் பாஜக தலைவர் அண்ணாமலையின் தலைமையில் 15 20% ஓட்டு வங்கி தமிழகத்தில் பெறப்போகிறது. அது நிச்சயமாகி இருக்கிறது. மக்கள் பாஜகவுக்கு தாமரையில் ஓட்டு போடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். பட்டி தொட்டி எல்லாம் அது பாஜகவின் வளர்ச்சிக்கு முழு காரணமாக இருந்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய சாதனையாக திகழப் போகிறது. பாஜக கூட்டணி முடிவாகிவிட்டது. பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறது பாஜக. இந்த 10 தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நிற்கும் 2 முக்கியமான தொகுதிகளை பாமக பெற்று இருக்கிறது. சிதம்பரம் தொகுதியில் தொல் திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு இழுபறியில வந்துட்டு திமுக கூட்டணியில் 2019 வெற்றி பெற்றார் என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த முறை அதைவிட ரொம்ப கஷ்டமா இருக்க போகிறது தொல் திருமாவளவனுக்கு. தொல் திருமாவளவன் பாமகவை எதிர்த்தாங்கி நிற்பதனால் நிச்சயம் அவருடைய வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எல்லோரும் சொல்கிறார்கள் தொல் திருமாவளவன் நிச்சயம் அங்கே தோற்கடிக்கப்படுவார் பாமகவால் என்று. அது நடந்துவிட்டால் தொல் திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கை நிச்சயம் கேள்விக்குறியாகும். ஒரு கட்சியின் தலைவரே தோற்கிறார் என்றால் நிச்சயம் அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய மனமாற்றத்தை உருவாக்கும். வேறு சில கட்சிகளுக்கு செல்லலாம் அவர்கள். அதே போன்று அதிமுக விஜயகாந்த் கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து 5 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் விஜயகாந்த் கட்சியை வேண்டாம்னு வெளியே தள்ளிவிட்டார் எடப்பாடியார் அவர்கள். விஜயகாந்த் கட்சி 17 எம்எல்ஏ சீட்டை கேட்டது 2021. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் 10 12 தொகுதிகள் வாங்குவதாக இருந்தால் வாங்கி கொண்டு கூட்டணிக்கு வரட்டும், இல்லை என்றால் வேணாம் என்று ஒதுக்கி விட்டார்கள். கடைசி நிமிடம் வரை போராடி பார்த்து விஜயகாந்த் கட்சி வெளியே சென்று டிடிவியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது, தோல்வி அடைந்தது. இன்று பாருங்க நிலைமையை. அதே விஜயகாந்த் கட்சியை அதிமுக ராஜ மரியாதையுடன் நடத்தியிருக்கிறது. 5 எம்பி தொகுதிகளை கொடுத்திருக்கிறது என்றால் அன்று 17 எம்எல்ஏ தொகுதிகளை தான் விஜயகாந்த் கட்சி கேட்டது. அதை கொடுத்திருந்தால் 2021 சட்டமன்ற தேர்தலில்
அதிமுகவுக்கு இன்னும் கூடுதலாக எம்எல்ஏ சீட்டு கிடைத்திருக்கும், வெற்றி பெற்று இருக்கலாம். சொல்லப்போனால் தமிழகத்தில் ஒரு ஆட்சியே அமையாத அளவுக்கு ஒரு நிலைமை கூட உருவாகி இருக்கும். ஆனால் அன்று விஜயகாந்த் கட்சியை வேண்டாம் என்று வெளியே துரத்தி விட்டார்கள். இன்று அதே விஜயகாந்த் கட்சிக்கு ராஜ மரியாதை கொடுத்து இன்று அவர்கள் கூட்டணியில் அமைத்திருக்கிறார்கள். அதிமுகவுடன் வேற எந்த ஒரு கட்சியும் கூட்டணியில் இல்லாதால் விஜயகாந்த் கட்சிக்கு முழு மரியாதை கொடுத்து இன்று அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நிச்சயம் தேர்தல் எல்லா கட்சிகளும் பணிகளை தொடங்கிவிட்டார்கள். இன்னும் ஒரே மாத காலம்தான் இருக்கிறது தேர்தலுக்கு. யார் வெற்றி பெறப் போகிறார்கள், யார் தோல்வியடைய போகிறார்கள் என்பது யாருமே கணிக்க முடியாத ஒரு தேர்தல். ஏனென்றால் 4 முனை போட்டி நடக்கிறது. திமுக, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி. இது யார் வெற்றி பெறப் போகும் தேர்தல் என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரிய வரும். ஏப்ரல் 19ஆம் தேதி மக்கள் மனதில் என்ன மாற்றத்தை உருவாக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஓட்டு போடும் தருவாயில் நிச்சயம் மக்கள் சிந்தித்து நல்ல முடிவுகளை எடுப்பார் என்பதில் மாற்று கருத்தை இல்லை. நன்றி நண்பர்களே. நான் உங்கள் ஸ்டார் தமிழன். கெத்தா சொல்லுவாண்டா, ஸ்டார் தமிழன்டா.